உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷம் முழுவதுமாய் அவர் காத்து வழி நடத்தி இருக்கிறார். எத்தனை வாட்டி நீங்க கீழே விழுந்தாலும், எத்தனை வாட்டி தவறி விழுந்தாலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். குற்றங்களை மன்னிக்கிறதுலயும் சரி, மீறலுக்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். நம்மளை நேசிக்கிறதுனால தன் சொந்த குமாரனை நம்மளுக்காக கொடுத்து சிலுவிலை எல்லாவற்றையும் முடித்து அதை இந்த வருஷம் அனுபவிக்க வைத்திருக்கிறார். 2024ல கர்த்தர் எவ்வளோ நன்மை. எதிரிகளை நினைக்க வேண்டாம், உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை நினைக்க வேண்டாம், உங்களை தள்ளுனவங்களை நினைக்க வேண்டாம், உங்க குற்றத்தை பேசுறவங்களை நினைக்க வேண்டாம். அத்தனை பேர் அத்தனை விதமா உங்களை பேசும் போதும் அந்த தேவன் உங்களோடு கூட இருந்ததை நீங்க நினைக்க போகிற ஒரு நேரத்துக்குள்ளேயும் ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமா இந்த வாரம் ஆண்டவர் எவ்வளவோ உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கலாம். நீங்க 2024 அவரை நம்பி வந்தோம். என்னங்க எப்ப பார்த்தாலும் இதே பாட்டா அப்படின்னாக்கா, உண்மையாலவே அவரை நம்பி வந்தோம், ஒன்னு இல்லாம வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி பாருங்க எப்படி இருக்கிறோன்னு பாருங்க, எந்த நிலைமையில இருந்து எங்க வந்திருக்கிறோன்னு பாருங்க. சாகணும்னு போன உன்னை செத்துருக்கலாம் இல்லையா, நீ எப்படி நான் போன விட்டுருக்கலாம். பட் அவர் உன் மேல அன்பு வச்சதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம், எல்லாத்தையும் அவருடைய நாமத்துல நம்ம செய்யறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். என்னோட கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து தேவனை நம்ம ஆராதிக்க எல்லாம் சேர்ந்து. அவரை நம்பி வந்த முகங்கள் வெட்கப்படல. அவரை நம்பி வந்த யாக்கோப் வெறுமையாய் போகல. 2 பரிவாரங்களோட தான் அவன் திரும்பினான். இன்னைக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லாம தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. ஆனா கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்தி இருக்கிறார். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. வெறுங்கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையால் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். நினைச்சு பாருங்க, காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோக்கே உம்மை துதிப்பேன். சேர்ந்து எல்லோக்கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, தயவென்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. பரதேசியாய் நான் தங்கினரை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினரை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோக்கே
பேர் சொல்ல முடியும்? தயவினை கை, அவர் தயவு. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. எத்தனை பேர் விலகினாலும், எத்தனை பேர் விட்டு விலகினாலும், பைபிள் சொல்ற ஏசாயா 54, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போலாம். நீங்க மலை மேலே நம்பிட்டு இருந்தீங்க, உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லை இறந்து கூட போயிருக்கலாம். ஆனா அவருடைய கிருபை, அவருடைய தயவு உங்களை விட்டு விலகல. அவரை நம்பி வந்தீங்க, ஒன்றுத்துலயுமே கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்தி இருக்கிறார். சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து. வெறுங்கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை. கமான். வெறுங்கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏலல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே ஏலல்லோக்கே ஏலல்லோக்கே உம்மை துதிப்பேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உன் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நினைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நினைவாக்கி நடத்தினீரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாம் சேர்ந்து நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் இந்த வார்த்தை ஒண்ணு சொல்ல முடியுமா? எத்தனை இடத்துல நீங்க போய் நின்று இருப்பீங்கல்ல, ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொடுக்கிற வைக்கிற மாதிரி நீங்க அநேகர் அன்னைக்கு யாராவது எனக்கு செய்வாங்களான்ற நினைப்புல இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்றீங்க. கர்த்தர் உங்களை கைவிடல, உங்களை அப்படியே வைக்கல. ஒரு பெரிய படியை தாண்டி வந்திருக்கிறீங்க, ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே சொல்ல முடியுமா? கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் என் வீரத்தோடே அறுக்க செய்தீரே. நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏறி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதுக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்ல முடியுமா? நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க உங்களை பார்த்து. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த
பாருங்க, ஒரு நாளும் ஒரு குற்றங்களையும் ஒரு பாவங்களையும் மனிதர்கள் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் மன்னிச்சு, அவர் உங்களுக்கு நினைக்கல, ரிமெம்பர் பண்ணல. அவர் உங்களை உன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதுனால குற்றங்களை மன்னிச்சு நோய்களெல்லாம் நீக்கி வைத்து, அல்லேலூயா. நிச்சயமா எத்தனையோ பாடுகளுக்குள்ள நீங்க போயிருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள நீங்க போயிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் அழிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்க குற்றங்களை மன்னித்து, அவர் உங்களுக்காக குமாரனை கொடுத்து அந்த எல்லா தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதனால நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லா நோய்கள்ல இருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, சொல்லுங்க, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி சென்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, சொல்லுவோம், படுகுழி சென்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணி மூடி சுற்றுகிறார், கிருபை இரக்கங்களா மணி மூடி சுற்றுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்ல முடியுமா? என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணி மூடி சுற்றுகிறார், கிருபை இரக்கங்களால் மணி மூடி சுற்றுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம நன்றி சொல்லணும் பாரு, அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்மை மாத்திரமே செய்திருக்கிறார். ஏசாயா 54 தான் சொல்றேன், அவனுக்கு விரோதமா இருக்கிறாங்கன்னா அது என்னால உண்டானது அல்ல. அவர் இல்ல, மனுஷருங்க உன்னை அழிக்க பார்க்கிறாங்க, சாத்தான் உன்னை அழிக்க பார்க்கிறான், உன் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி நான் உன்னை விழ பார்த்தா, நான் ரைட் டைம்ல கர்த்தர் அவர் உனக்கு நல்லவரா இருந்தார். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நன்மை உன்னை தொடர்ந்துச்சு. தீமை அல்ல, மனுஷர்கள் எவ்வளவு நான் பண்ணிருக்கலாம், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கிருபையாய் ஊ மேல ஏ மேல இருந்து எல்லாத்தையும் அவர் நடத்தினத நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறோம்? நன்றி சொல்லதான் வந்திருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து
சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே. சொல்லுங்க. மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும். சொல்லுங்க. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. சொல்லுங்க. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ. சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மண்டிடுவேன் மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. அவர் எவ்வளவு நல்லவராக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இருந்திருக்கிறார். நீங்க மறந்தாலும் அவர் மறக்காமல் உங்களை நடத்தி இருக்கிறார். இந்த நேரத்துல எபினேசரை பார்த்து நம்ம பாட போகிறோம். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும், வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மழைந்தேனோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே. சொல்லுவோம். மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மண்டிடுவேன் மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மறப்பேனோ மறப்பேனோ மது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உன் பாதத்திலே, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. மண்டிடுவேன் மண்டிடுவேன் உன் பாதத்திலே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்றதே இல்லைங்க. ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஒரு ஏணியில ஏறாங்க, ஒரு ரத்தம் கூட வர்றதில்லை கீழே விழும்போது, ஆனா செத்துறாங்க. ஆனா பெரிய ஆக்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கும், இன்னைக்கு உயிரோட கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா விழுந்திருப்பான், ஃப்ராக்சர் ஆயிட்டு இருக்கும், ஆனா பயங்கரமான அடிதான், ஆனா ஒரு ஃப்ராக்சர் கூட இல்லாம கர்த்தர் உங்களை வச்சிருப்பார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, ஆனா ஒரு ஃப்ராக்சர் கூட ஆகல. ஏன் தெரியுமா? நீயும் நானும் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறதுனால பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய ஒரு எலும்பு கூட உடையாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் சும்மா விழுந்து, சும்மா தான் விழுந்தேன், கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நீ ஜோரா விழுந்திருப்ப, தப்பான்னு கூட விழுந்திருப்ப, ஆனா ஒண்ணு கூட உன்னை அணுகல. அல்லேலூயா. அவருக்கு ஜீவன் தந்தீர், நன்றி ஐயா. பாட வைத்தீர், நன்றி ஐயா. எல்லாத்தையும் உன்னை வச்சிருக்கிறார். பார்க்கும் கண்களை தந்தீர் ஐயா. பா இல்ல, அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணு கிட்டே அடிபட்டிருக்கோம், ஆனா பார்வை போகல. அல்லேலூயா. வயசானாலும் உன்னுடைய கண்கள் இன்னும் பிரைட்டர் ஆகும். நீங்க நன்றி சொல்ல 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 ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தது 5 அப்பம் 2 மீன் தான். பாருங்க, வந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நான் இன்னும் பெருசு பார்க்கலையே, நான் இன்னும் அது பயங்கரமா இன்னும் அவளே அவனை போல இல்ல இல்ல இல்ல. எந்த நிலைமையில இருந்து இப்ப நீ எங்க வந்திருக்கிற, முதல்ல அதுக்கு நன்றி சொல்லு. 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, மனைவிங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா ஏசப்பா கையில கிடைச்சதெல்லாம் 5 அப்பம் 2 மீன் தான். மார்க்ல சொல்றாரு, அவர் வானத்தை நோக்கி நன்றி சொன்னாராம். எதுக்கு? 5 அப்பம் 2 மீன். நான் சொல்றேன், என்னோட கூட சேர்ந்து நீங்க நன்றி சொல்லுவீங்கனாக்கா உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் அதிகமாகும். உங்ககிட்ட வச்சிருக்கிற பிளான், தரிசனத்தை கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை பெருகும். ஏன் நிறைய பேர் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறது இல்லைன்னா, இருக்கிற கட்டத்துல கர்த்தர் கொண்டு வருதுல நன்றி சொல்றதுல குறை. பத்தல 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 தான் சொல்றோம் தவிர, ஆனா கிடைச்சதுக்கு நம்ம நன்றி சொல்றதே இல்லை. அல்லேலூயா. இன்னும் பெருசா நீ எதிர்பார்க்கிறது வராம இருக்கலாம், ஆனா இப்ப என்ன கிடைச்சிருக்கு? 5 அப்பம் 2 மீன். அதுக்கு நன்றி சொல்லி பாருங்க. வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போவீங்க. அல்லேலூயா. கடன்ல இருந்து நீங்க கடன் கொடுக்கிற நிலைமைக்கு போவீங்க. ஹல்லேலூயா. இந்த பொருளில் அதில் எது வேணாலும் இல்லாம இருக்கட்டும். இன்னைக்கு செகண்ட்ஸ்ல கார் வாங்கி இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதுக்கு நன்றி சொல்லி பாருங்க, உங்களை இங்கே உயர்த்துவார். அவங்களுடைய சபை பெருசா இருக்கு, நம்மளுக்கு சின்னதா இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. 10 பேரை கொடுத்திருக்கிறாரா, அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அவர் வழிகளை உண்டாக்குற கர்த்தர். இன்னைக்கு என்ன நிலைமை உண்டு அதை பார்க்காத, எந்த நிலைமைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, கடல் தாண்டி வந்து, கடல் உனக்கு முன்னாடி இருந்துச்சு, பிளந்திருக்கிறார். இன்னைக்கு கானானுடைய வாழ்க்கையில நீ சம்பாதிக்கல, உன்கிட்ட அந்த பணம் இல்லை, ஆனா எதுவுமே உண்டு இல்லை, ஆனா கர்த்தர் யாரையோ எழுப்பியாது உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்றி சொல்லு. உன்னை பாட வைத்தவரை நன்றி சொல்லு. இன்னைக்கு பாடுறீங்க என்னோட கூட சேர்ந்து இல்லையா? நானும் பாடுறேன். எனக்கு இங்க ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கு, வாய்க்குள்ள மூக்கு கிட்ட ஒரு ஸ்டிச்சஸ் இருக்கு, ஆனா அழகா நான் பாடுறேன். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முதல்ல நன்றி சொல்லு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, ஆனா இப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், கர்த்தர் நம்ம கையில ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறல்ல, அதுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. சோ என்னோட கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே தேவனுக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அதிகமான பலி ஆபிரகாம் தான் வைக்கிறாரு. ஒரு சின்ன வார்த்தை ஆண்டவர் வந்து நடக்கல, இன்னும் வார்த்தைக்கே ஆமாமா பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதித்தான், தொழுந்து கொண்டான பைபிள் சொல்லுங்க. சின்னதா வந்து இன்னும் நடக்கல, குழந்தை பிறக்கல, இன்னும் அவன் பெரிய லைஃப் ஒரு டெஸ்டினியை போய் பார்க்கல, இந்த ஜாதிகளை நீ சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன்னு சொன்ன உடனே பலி செலுத்த ஆரம்பிக்கிற. இந்த இடத்தை, இந்த தேசத்தை, இந்த ஜாதிகளை உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன மாத்திரத்துல அவன் துதிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா ஒரு வீட்டுல தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் நடத்தணும் இல்லையா? ஒரு மாதம் ஒவ்வொரு நாள் எழுந்துக்கிறது எல்லாமே கிருபை தான். என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க
நன்றி பலிபீடம் கட்டுவோம். சொல்லுங்க, நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. சொல்லுவோம், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, சொல்லுவோம், நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கைகளை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கைகளை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, எல்லாம் சேர்ந்து நன்மை செய்தீரே. ஓ நன்றி, நன்மை நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கடைசியா, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே,
பாடுகிறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கிற காரணம் என் தேவன் நீங்க ஒருவர் தான். இவைகள் எல்லாமே உங்களுடைய கிருபை. என்னோட செய்து பாருங்க, அவருடைய கிருபையை நாம் பாட போகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, சொல்லுவோம், உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை எனக்கு. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்ல முடியுமா? உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே எனக்கு, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. சிரிக்கும் போது எல்லாரும் இருப்பாங்க இல்லையா? ஒரு பண்டிகை டைம்ல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா நீ விழுந்துட்ட பிறகு உனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்க, உன்னை மீட்டெடுக்க குற்றப்படுத்துவாங்க எல்லாரும். அந்த விபச்சாரி ஹிஸ்டரியை கூட எல்லாருமா கூட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி ரோட்ல, அதுவும் எல்லாருமே பார்க்கிற மாதிரி அந்த பெண் எடுத்துன்னு வந்து போடும் பொழுது, இவ இப்படியாப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லாம் குற்றப்படுத்தும் போது எல்லாரும் கையும் அந்த விபச்சாரி அந்த பெண்ணை குற்றப்படுத்துச்சு. ஆனா இயேசுவோட கரம் மாத்திரம் தான் குற்றப்படுத்தலைங்க, தூக்கி விட்டுச்சு. உங்களில் யார் பாவம் செய்யாது இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்டார். அந்த பெண்ணோடு கூட நின்னாரு. இன்றைக்கு அந்த கிருபையான தேவன் உனக்கு விரோதமா இல்ல, உன் கூட இருக்கிறார். நீ தப்பு பண்ணதான், அந்த பெண் தப்பு பண்ணுச்சுதான். இயேசுவ கல்லெடுத்து அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் கல்லெடுத்து நியாயம் தீர்க்கிறதுக்காக வரல, பாவத்துல இருக்கிறவர்களை மீட்டெடுக்க தான் வந்தார். இன்னைக்கு உங்க நிலைமை கூட எல்லாருமா உனக்கு நேரம் கையை நீட்டினாங்களா? ஆனா ஒருத்தர் கை கொடுத்தாரு, அவங்க என்ன நீட்டாம இவங்க என்ன நீட்டாங்க, அவங்களெல்லாம் விட்டு கை கொடுத்தவரை அவர் கிருபையை பாட போகிறோம். சொல்லுங்க என்னோட. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை,
கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. பெறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உயர்த்தி உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க சொல்லுவோம், ஓ சொல்லுங்க, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, 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 இயேசுவே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே இப்போ வார்த்தைக்குள்ள வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்க தேவனை ஆராதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது நான் வர்ஷிப் டைம்லயே சொன்னேன், நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் கிவிங்க்கு வந்திருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு, அது இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இருந்தாதான் ஆசீர்வதிப்பார் இல்ல. ஆனா அப்படி இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் உயர்த்துகிறவரா இருக்கிறார். நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறது அதுவும் ஒரு கனி பாருங்க. அல்லேலூயா. சோ நிச்சயமா பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் அவருடைய கையில இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய தேவைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன தேவையில தான் ஒரு பெரிய தேவையே கர்த்தர் சந்திக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஜெனரேஷன் கானானுக்கு போவாத காரணம் யாருமே நன்றி உள்ள மனதுள்ளவர்களா இல்ல. பாருங்க, எப்படி இதை சொல்றீங்கன்னா, கடலை 10 விதமான அற்புதத்தை செஞ்சு வெளியே கூட்டின்னு வந்தாரு. முன்னாடி கடலை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே புலம்புறாங்க, இதுக்காடா என்ன கூட்டின்னு வந்த, இதுக்காடா என்ன கூட்டின்னு வந்த, எகிப்துல என்ன கல்றை இல்லாம போச்சா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இரக்கம் கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். கடல் பிளக்குது. அதுக்கப்புறம் போறாங்க, தண்ணி கசப்பாகுது. தண்ணி கிடைக்குது, எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுறது, கசப்பாகுது. ஆனா என்னன்னா, அந்த கசப்பான தண்ணியை பார்த்தோன்னே திரும்பியும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நன்றி சொல்றாங்க, அதுக்கப்புறம் புலம்புறாங்க. நன்றி சொல்றாங்க, புலம்புறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, புலம்புகளுடைய ஒரு வாழ்க்கையும் மாற போகிறது இல்ல. காரணம், அவர் அதை செய்தவர் இதையும் கண்டிப்பா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிற உங்க தான் கானானுக்குள்ள போவாங்க. அல்லேலூயா. சோ உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசு கிறிஸ்து கையில இப்ப ரொம்ப தேவை. 3 நாள் எல்லா ஜனங்களும் உட்கார்ந்துக்குன்னு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இப்போ டெஸ்ட் பண்றதுக்காக பிலிப் கிட்ட கேட்டாராம்,
இவங்களுக்கு நீ சாப்பாடு கொடு, நம்ம கொடுக்கலாமே அப்படின்ற. பிலிப்பு எப்படி முடியும் அப்படின்ற. 3 நாள் பிரசங்கம், 3 நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறான். ஆனா காட் என்னன்றாரு, நம்ம கொடுக்கலாமேன்னு சொல்லும் போது அவன் என்னன்றான், முடியாதே, இருக்கிற கடையில இருக்கிற பணத்துல போய் நம்ம வாங்கி வந்தா கூட இங்க இருக்கிற ஜனங்களுக்கு இது பத்தாதே அப்படின்னு பிலிப் சொல்றான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தேவை இருக்கலாம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம், பெரிய பெரிய காரியங்களை சில இது மாறுமா, இது நடக்குமா, வார்த்தை சூப்பரா தான் இருக்குது பிரதர், ஆனா செயல்ல நான் இன்னும் பார்க்கலையே, இது நடக்குமா நடக்காதா. 3 நாள் பிரசங்கம், வருஷ கணக்குல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறீங்க. இன்னைக்கு நீங்க இந்த நாட்கள்ல புலம்புறவர்களா இருக்கக்கூடாது, கவலைப்படுறவர்களா இருக்கக்கூடாது. யார் கவலைப்படணும்னா அனாதிங்க தான் கவலைப்படணும். ஆனா நம்ம அனாதி இல்ல, நம்மளுக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், நம்மளுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம நேசித்ததுனால தன் சொந்த குமாரனை கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாடு ஜனங்களே அவ்வளோ அற்புதங்களை கண்டு, அவ்வளோ அதிசயங்களை கண்டும் புலம்புனாங்க. அதனாலதான் அவங்க கானானுக்கு போல. இன்னைக்கு நன்றி சொல்றவன் கூட யாரா இருப்பானா, விசுவாசிக்கிறவ தான் இருப்பான். இல்ல, இவ்வளத்தையும் நடத்தினவர் அவர் நிச்சயமா என்னை நடத்துவார், நான் அதுக்கு நன்றி சொல்றேன் டாடின்னு அவன் நன்றி சொல்ல ஆரம்பிப்பான். இன்னைக்கு கையில இருக்கிறது 100 ரூபாவா இருக்கலாம், ஆனா உன்னுடைய தேவை 1000 இருக்கலாம். முதல்ல அந்த 100 ரூபாய்க்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட 10 செட்டு துணி இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அது இல்ல, இது இல்ல, அவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்ல, இவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட, அதெல்லாம் விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவீங்கன்னா உங்க கையில 5 அப்பம் 2 மீனோட அது இருக்காது. நன்றி சொல்ல சொல்ல 5000 புருஷர்கள், அவங்களுடைய மனைவிங்க, அவங்களுடைய பிள்ளைங்க சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். அது திருப்தி அடைஞ்சது மாத்திரம் இல்லாம மிச்சமாச்சா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கடன்கள் பெருசா இருக்கலாம், உங்க ஒரு கொஞ்சம் கடன் தீர்ந்துச்சு பிரதர், நான் நினைச்சேன் முழுசா மாறும் அப்படின்னு நினைச்சேன், அப்படின்னு இல்லாம தீர்ந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் தீர்ந்துச்சா முதல்ல அதுக்கு நன்றி சொல்லுங்க. 1,00,000 ரூபாய்க்குதே அதை எப்படி எவந்திப்பான் அப்படின்றது போவாதீங்க. முதல்ல சின்னதுல இருந்து கர்த்தர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்ம திருப்தியாகி மிச்சமாகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். இன்னைக்கு வருகிற வருஷம் உங்களுக்கு பெரிய தரிசனம் இருக்கலாம், வர வாரம் பெரிய திட்டங்கள் ஐடியாஸ்ங்க ரொம்ப இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற 100 ரூபாய்க்கு, இப்ப இருக்கிற ஆட்களுக்கு, இப்ப இருக்கிற குடும்பத்துக்கு நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல, அது போல இல்ல அப்படின்னு இல்லாம கர்த்தர் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற, நீ காது விட்டு கேட்கிற, நீ பாடுற, நீ நடக்கிற, நீ கைகளை நீ என்ன பண்ற, வேலை செய்யற, அதுக்கு நன்றி சொல்லுங்க. சூரியனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? பாக்குற காட்டு புஷ்பங்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? பறவைகளுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்க? காற்றுக்கு, மழைக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல. மழை வந்தா புலம்புறது, மழை வந்து நேகுதே அப்படின்னுவோம். வெயில் வந்தா புலம்புறது, வெயிலுக்கு சுருன்குதே அப்படின்னு. காத்து வந்தா ஐயோ காத்தாகுதே. எதுக்குமே நம்ம நன்றி சொல்லுகிறவர்கள், அதை அனுபவிக்கிறவர்களா இல்லாம நம்ம எல்லாருமே புலம்பலுக்குள்ள வந்திருக்கோம். அப்படியாப்பட்ட ஒருவர் நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு உங்களை தொடுவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாருமே கானான அடையணும். அற்புதமே தேவையில்லாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரணும். வனாந்திரத்துல, ஏன் வனாந்திரத்திலே டிலே ஆயினுக்குது? நீ பொறுமையினே இருக்கிற, விசுவாசத்துக்குள்ள வரல, அதனாலதான் வனாந்திரத்துல இருக்கிறீங்க. வீடு கூடாரத்தை ஒரு இடத்துல இல்லாம 10 இடத்த மாத்த காரணம் இன்னும் இல்ல, இன்னும் இல்ல, இன்னும் இல்ல, பத்தல அப்படின்னு இல்லாம கொடுத்தத ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆமேன். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடவே மாட்டார். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல நடந்தாலும் ஒருத்தருமே சிக்கா இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல நடந்தாலும் என்ன இல்ல, சிக்காவலையாம். ஒருத்தருடைய துணியும் கிழியிலையாம், ஒருத்தருடைய ஸ்லிப்பரும் பிரியலையா, தேஞ்சு போலியாம். காரணம், அவர் மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்தார். ஐயோ நான் வனாந்திரத்துல இருக்கிற யாரும் இல்ல, இல்ல இல்ல, வனாந்திரத்துல நீ இருந்தா கூட தேவனோ உன் கூட வனாந்திரத்துல இருக்கிறார்.
அந்த வனாந்திரத்துல கல்கள் பிளந்து உனக்கு தண்ணீர் வந்ததை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு முன்பதாய் தடையா இருந்த கடல் பிளந்ததை பாருங்க. உங்களுக்கு பின்னாடி உங்களை அழிக்கும்படியாய் வந்த ஜனங்க இன்னைக்கு இல்ல, அதை பாருங்க. இது நடக்காம இருக்கலாம், தேவைகள் அநேகர் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நீ காண்கிற இந்த எகிப்தை நினைச்சு கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. உன்னை துரத்தின்னு வந்தவன், நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சவன் இல்ல, உன் பேரை கெடுக்க நினைச்சவன் இல்ல. காரணம் அவர் உன் மேல வச்சிருக்கிற திட்டமும் தரிசனமும். நான் இந்த கடலை எப்படி தாண்டுவேன், இந்த பிரச்சனை எப்படி தாண்டுவேன், இந்த அந்த பிரச்சனை தாண்டி உனக்கு பிரச்சனை கொடுத்தவன் இன்னைக்கு இல்ல. ஏன் இல்ல? அந்த கடல் மூடிச்சு. அதை செய்தவர் இந்த 2025லயும் கர்த்தர் என்னை நடத்துவாருன்னு சொல்லி விசுவாசத்தோட இருங்க. அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்குதான், ஆனா எவ்வளோ தேவைகள் இருக்குதான். 5 அப்பம் 2 மீனுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம அப்படிதான் இல்ல, இந்த வாரம் கர்த்தர் ஒரு 1000 ரூபாய் சொன்னா ஐயோ நன்றி நன்றி நன்றின்னு நன்றி சொல்லிட்டு மறுநாளே எப்படிக்கு வந்துருவோம்னா, ஐயோ அடுத்த வாரம் ஒரு 1000 ரூபாய் கட்டணுமே, என்ன பண்றது தெரியல அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்துடும். ஒருத்தர் இருக்கிறார், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ஒருத்தர் இருக்கிறார், முதல்ல கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. உன்னை காத்து இருக்கிறார், உன்னை மீட்டு இருக்கிறார். திரும்பி பார்த்தா எதிரி காணோம், துர்த்தின்னு வந்து உன்னை கொல்ல நினைச்சவன் காணோம். அதனால்தான் தாவீதை பார்த்து தேவன் நாத்தாள் தீர்க்கதரிசி மூலியமா சொல்றாரு, தாவீது வந்து தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுமே அப்படின்னு நினைப்புக்கு வரான். நான் நல்ல வீட்டுல இருக்கிறேனே, தேவனுடைய ஆலயத்தை கட்ட நினைச்சதுக்கே ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். தாவீது, நான் உனக்கு ஒரு வீடை கட்டுறேன். கம்மிங் இயர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வார்த்தையும் கிரியை செய்வார். இன்றைக்கு தாவீதை பார்த்து சொல்றாரு பாருங்க, Now go and say to my servant David, this is what the Lord of heaven's armies has declared. I took you from the tending sheep in the pasture and selected you to be the leaders of my people Israel. பாரு, தாவீது பார்த்து நாத்தாள் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு கடவுள், போய் சொல்லித அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாருன்னா, பாரு தாவீது, நீ ஆடு மேய்ச்சுன்னு, என்ன மேய்ச்சுன்னு? ஆடு மேய்ச்சுன்னு. நான் இஸ்ரவேலுக்கு ஒரு லீடரா, ஒரு ஜட்ஜா, ஒரு கிங்கா நான் உன்னை வைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கே இப்ப தாவீது யாரா இருக்கிறார்னா ஒரு ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். You're the leader. ஆனா எங்கேயோ நீ ஓரத்துல இருந்தது நீ அறிந்து பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்ற, நீ எங்க இருந்த? ஓரத்துல இருந்த, குடும்பத்தினால தள்ளப்பட்டு இருந்த இல்ல. ஒரு ஃபெஸ்டிவல், ராஜான்ற ஃபெஸ்டிவல் வரும் பொழுது அங்க அவங்க அப்பா தாவீத ஜெஸ்ஸி அவரை இன்வைட் பண்ணல, ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க அண்ணனுங்கெல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கிறதுனால இவங்களை ஒண்டி கூப்பிட்டு இருந்தார். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் உங்களை ஒதுக்கிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு அவங்க முன்னாடி நீ ராஜாவா இருக்கிறத மறக்காதீங்க. எந்த ரோட்ல நடந்தீங்களோ அதே இடத்துல நீங்க இன்னைக்கு வண்டியில கார்ல போறத மறக்காதீங்க. சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தீங்கல்ல, அதே இடத்துல 4 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி இருக்கிற நிலைமையில இருக்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்கு கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்தோடனே எனக்கும் என்ன யோசனைனா, அப்பெல்லாம் யாருன்னா எங்க நம்மளுக்கு கலகலா தருவாங்களா அப்படின்ற யோசனை எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க கொடுக்கறவங்களா இருந்திருக்கலாம், வாரி இறைக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறோம், எந்த உயர்வுல இருக்கிறோம், எங்கிருந்து வந்தோம்? ரோடா சாப்பாடுக்கு, ரோடா ஆட்டோக்கு கூட காசு இல்லாம, எதுக்குமே வழி இல்லாம இருந்த நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு இல்லையா? ஆனா கர்த்தர் உங்களை இவ்வளவாய் கொண்டு வந்து இருக்கிறார். அதான் தாவீது சொல்ற, நீ இன்னைக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவனா எல்லாருனால தள்ளப்பட்டு ஓரத்துல இருந்த, இன்னைக்கு நான் அந்த தேசத்திலேயே ஒரு ராஜாவாய். யோசேப்பு அடிமையா போனா பிரதமரா, பிரைம் மினிஸ்டரா மாற ஆரம்பிச்சு. எந்த இடத்துல அவன் வெக்கப்பட்டானோ, எந்த இடத்துல பழி சுமத்தப்பட்டு ஓடுனானோ, ஜெயில இருந்தானோ, அதே ரோட்ல ரதத்துல வர மாதிரி அவன் வந்தா எல்லாம் வணங்குற மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாறுச்சு. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஒரு வாட்டி திரும்பி பாருங்க. உன் பாவத்தை திரும்பி பார்க்காத, ஆனா உன் பாவத்துல இருந்து மீட்ட வரப்பா. உன்னை எல்லாருனால அவங்க விட்டாங்க இவங்க விட்டாங்கன்னு பார்க்காத, அவங்க எல்லாம் விட்டா கூட அவர் விடல பார், அதை பார். அல்லேலூயா. அதனாலதான் 10:9 சொல்றாரு, I have been with you wherever you have gone. எங்கெங்க போனியோ தாவீது,
நீ எங்கெங்க யுத்தங்கள் செய்தியோ அந்த இடத்துலலாம் நான் இருந்தேன் அப்படின்றார். அல்லேலூயா. இதெல்லாம் நியூ இயருக்கு நம்ம இன்னும் அதிகமா தியானிக்க போறோம். அப்புறம் சொல்றாரு, and I have destroyed all your enemies. உன்னுடைய சத்துருக்களை எல்லாரையும் நான் அழித்து போட்டேன். பிஃபோர் யூ, உன் கண்களுக்கு முன்னாடி உன் சத்துருக்கள் எல்லாரையும் நான் அழித்து போட்டேன் அப்படின்றார். Now I will make your name as famous as anyone who has ever lived on earth. நீ எப்படி ஃபேமஸ் ஆக போறேன்னா, இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. பாரு, உன்னை எதுல இருந்து கூட்டின்னு வந்தேன், உன் எதிரிகளெல்லாம் உன் கண் முன்னாடி நிக்காதபடி எல்லாரையும் நான் டிஸ்ட்ராய் பண்ண அழிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த உலகத்துல ஒருத்தன் இப்படி இல்லவே இல்லைன்ற அளவுக்கு உன்னை நான் பெருமைப்படுத்த போறேன், உன்னை நான் ஃபேமஸ் ஆக்க போறேன், உன்னை நான் பெரியவன் ஆக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் தாவீதை பார்த்து பேசின்னு இருக்கிறார். நீங்க இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க போற யுத்தத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். உங்களை சாதாரண ஆடு மேய்க்கிற உங்களை கர்த்தர் லீடரா மாத்தி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இங்க ஓரத்துல இருந்து நினைச்சுப்பார். கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. இது எல்லாமே பாருங்க, அவருடைய கிருபை மாத்திரதான், அவருடைய இறக்க மாத்திரதான், வேற எதுவுமே இல்ல. நீங்க செத்து இருக்கலாம்ல, நீங்க இல்லாம போயிருக்கலாம்ல. ஆனா இன்னைக்கு நம்ம புலம்புறதுனால எதனா மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. கவலைப்படுறதுனால எதனா மாறுமா? இல்ல. இந்த வார்த்தையை நம்புங்க. என் ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு உன்னை கொண்டு போக போறார். என்ன லெவல்னா, உலகத்துல இல்லாத அளவுக்கு, உன்ன மாதிரி ஒருத்தர் இல்லாத அளவுக்கு உன்னை நான் உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறவராய், உன்னை உயர்த்துகிறவராய், உன் பெரிய சாதனைகளை படைக்கிற ஒருவனாய் கர்த்தர் உங்களை வைப்பார். எல்லா நிலைமை மாறும். நீ நன்றி சொல்ல ஆரம்பி. இந்த வாரம்லாம் எடுத்துக்கோங்க, இந்த நாளெல்லாம் எடுத்து இன்னும் 2 நாள், இந்த 3 நாள்ல நம்ம நியூ இயர்க்குள்ள போக போறோம். நம்ம அப்படியே ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வர வருஷம் நீங்க ஃபேமஸான பர்சன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு கூட நீங்க யாருன்னு தெரியாம இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியும். கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் தாவீதை பார்த்து கொடுக்கிறார். தாவீது, உலகத்துல ஒருத்த உன்ன மாதிரி இல்லைன்ற அளவுக்கு நான் உன்னை உயர்த்த போறேன்னு. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த போறார். நீங்க எதுக்கு ஃபேமஸா இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் கர்த்தர் மாத்தி உங்களை உயர்த்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேங்க்ஸ் கிவிங் வர்ஷிப் ஆன்லைன்ல நீங்க கலந்து கொண்டதுக்காக நன்றி. இருக்கிற இடத்துலயே கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நல்ல தகப்பனே, நீர் இவ்வளவா எங்களை நடத்தினதுக்காக நன்றி. சாதாரண ஆடுமைத்த எங்களை லீடரா மாத்தி, என் தேவன், எங்க கண்களுக்கு முன்பதாக எல்லா சத்ருக்களையும் நீங்க அழித்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து, எங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலேயே எங்களை போல யாரும் இல்லாத அளவுக்கு எங்களை நீர் மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவர். இட் இஸ் யோர் ப்ராமிஸ் டாடி, இட் இஸ் யோர் ப்ராமிஸ். இது தாவீதுக்கு சொல்ல காரணம் கூட, அவன் ஆலயத்தை கட்டுகிறதுக்கு வெறும் யோசித்தான். நீங்களும் முடிவு எடுக்கலாம். ஆண்டவரே, நான் வர வருஷம் உன் ராஜ்யத்துல நான் அதிகமா விதைப்பேன், உன் ராஜ்யத்துக்கு நான் ஓடுவேன், உன் ராஜ்யத்துக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே அநேகர்களுக்கு நான் உன் ராஜ்யத்து நிமித்தம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஓடும் பொழுது, தேவன் இருக்கிற பணத்தை நீ எத்தனையோ வாட்டி கடன் கொடுத்திக்காம ஊழியத்துக்கு கொடுத்திருக்கலாம், அவருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் கணக்குல அவர் வைத்து அதை விட அதிகமா அவருதான் சொல்ற 100, 60, 30 நான் உனக்கு பலன் அடைப்பேன்னு சொல்லி கொடுக்கிறவன் எவனா இருந்தாலும் அவன் பெருகுவான்டாடே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்துங்களை இந்த பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்துல பெருக்கங்கள் உண்டாகட்டும். என் தேவன் நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.